ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் it is a great joy to be here in the house of God. அன்பு சீனியர் பாஸ்டர் அங்கிள் அவர்களுக்கும் அக்கா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம போகும்போது வெறுமையாக போக போகிறதில்ல, ஒரு புதிய அனுபவத்தோடு நம்ம போக போகிறோம். சத்தமாக அல்லேலூயா, நல்ல சத்தமாக அல்லேலூயா. Before we worship, this is not a concert. ஆகவே உட்காந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்காதீங்க. இவங்க நல்லா பாடுறாங்க, இவங்க சூப்பராக பாடுறாங்க, இவங்க அப்படி அப்படின்னு மார்க் போட நம்ம வரல. நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். It is not about Ben Samuel or the team or the musicians. It is all about Jesus today. சத்தமாக அல்லேலூயா. It is all about Jesus. அவரை மாத்திரம்தான் லைஃப் சென்டர்ட். ஆமென். அவரை மட்டும்தான் உயர்த்த போகிறோம். ஆமென். ஆகவே உங்களுடைய காரியங்களை கொஞ்ச நேரம் மறந்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் மறந்துடுங்க எல்லாத்தையும். கொஞ்சம் நான் பேசுகிற தமிழ் புரியுதா உங்களுக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லு, நம்மளதெல்லாம் கொஞ்சம் மறந்துடுவோம். நிறைய ஆண்டவரை சொல்கிறவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க, சொல்லவே மாட்டாங்க நிறைய பேர். நம்மளதெல்லாம் கொஞ்சம் மறந்துடுவோம். இனி கர்த்தரை மட்டும் உயர்த்த போகிறோம். பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் அவரை ஆராதித்து கொண்டிருக்க, கோடான கோடி தூதர்கள் அவரை ஓய்வில்லாமல் அவரை ஒவ்வொரு நாளும் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு போனாலும் ஏஞ்சல்ஸ் cannot call him father. ஏஞ்சல்ஸால அவர் அப்பான்னு கூப்பிட முடியாது. என்னதான் க்ளோஸ் சர்க்கிள் உள்ள இருந்து அவரை ஆராதிச்சாலும், அவருக்கு முன்னாடி பணிவிட செஞ்சாலும், எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு போனாலும் ஒரே வார்த்தை மட்டும் தான் சொல்ல முடியும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். அவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? என்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதோ, இப்ப அவரை தைரியமா அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்கதான எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்கிறீங்க? கொஞ்சம் நல்லா கையை தட்டி வராமே, சத்தமா வராமே, நல்ல சத்தமா வராமே. சேர்ந்து பாட போறோம். அவர் பூரண அழகுள்ளவர். ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை கட்டி இல்ல கையை தட்டி எங்களோடு இணைந்து ஆமென். அதிசயம் அற்புதம் உம்மார அன்பு சேர்ந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை உயர்த்துவோம். நல்ல கையை தட்டி சந்தோஷமா, கொஞ்சம் சிரிச்சு சோகமா இருக்காதீங்க. நம்ம அவரை ஆராதிக்கணும். ஆமென். நல்ல சந்தோஷமா இணைந்து அதிசயம் அற்புதம் உம்மர அன்பு, சிலுவையில் உம் கிருபையை கண்டே, அழகினை என் வாழ்வினில் புரிய இயலாது, மகிமையும் அழகுமானவர். சத்தத்தை உயர்த்தி அழகே அன்பு கூறுவே, அழகே ஆராதிப்பே, அழகே ஆன்மா உம்மை பாடும். சத்தத்தை உயர்த்தி அழகே அன்பு கூறுவே, அழகே ஆராதிப்பே, அழகே ஆன்மா உம்மை பாடும். மகிமையின் வல்லமை பூமி எங்கிலும், உம் கிரியைகள் இவ்வுலகம் காணுதே, உம் ஆட்சிமையின் அழகினால் எல்லாரும் இணைந்து பாடும். சிறந்தவர் அற்புதமானவர். உங்கள் சத்தம் உயரட்டும். அழகே அழகே அன்பு கூறுவே, அழகே ஆராதிப்பே, அழகே ஆன்மா உம்மை பாடும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அழகே கூறுவே, அழகே ஆராதிப்பே, அழகே ஆன்மா உம்மை பாடும். அழகே
எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ரெண்டு கையை உயர்த்தி அற்புதத்தை காண செய்தி. நீங்க பாடுறீங்களா? மன்னினா உலகிலே உம்மை போல். நீங்க மட்டும், நாங்க யாரும் பாடல, நீங்க மட்டும் ரெண்டு கையை உயர்த்தி அற்புத இன்னும் சத்தமா பாடலாம் நினைக்கிறேன். ரெண்டு கையை உயர்த்தி அற்புதத்தை இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை. சொல்லுவோம் அழகே அன்பு கூறுவே, ஆராதிப்பே அழகே ஆத்மா உம்மை பாடும். சொல்லுவோம் அழகே கூறுவே, அழகே ஆராதிப்பே அழகே ஆத்மா உம்மை இயேசுவை உயர்த்துவோம். அழகே கூறுவே, அழகே ஆராதிப்பே அழகே ஆத்மா உம்மை. ரெண்டு கையை உயர்த்தி அழகே we'll lift up your name, my Lord Jesus. Solomon, beautiful, beautiful one, I love, one I adore, beautiful one, my soul must say. Sing it, church, sing it, church. Beautiful one, I love. நல்ல கரங்களை தட்டி give him all the glory. It is his all the praise this evening. Oh Jesus. சத்தமா hallelujah. நல்ல சத்தமா hallelujah. பக்கத்துல பார்த்து கையை பிடிங்களேன். பிடிங்க, ஒன்றும் கொரோனாலாம் வராதுங்க, பயப்படாதீங்க. பக்கத்தில் கை பிடிங்க. ஆமாம், ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல போறீங்க, சூப்பரான வார்த்தை. ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கு, இந்த வார்த்தையை சொல்லுங்க, சிரிப்பு கண்டிப்பாக வரும். பக்கத்தில் பிடிச்சிட்டிங்களா? சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆஹா, என்ன சிரிப்பு! நிறைய பேருக்கு டவுட், நம்ம அழகா இருக்குமான்ற மாதிரி. ஏன் சொல்றேன்னா, மனுஷனை முதல்ல அவர் படைக்கும் போது கடவுள் வேற மாதிரி, நம்ம வேற மாதிரி படைக்கல. அவர் தமது ரூபத்தின்படி, அவர் சாயலின்படி மனுஷனை உண்டாக்கினார். வாட் அ கிரேட் பிரிவிலேஜ்ல நமக்கு தெய்வம் அவரை போலவே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இது எத்தனை பேருக்கு சந்தோஷமா நினைக்கிறீங்க? ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே நான் அழகு இல்லை, நான் கருப்பா இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பைபிள் ஒரு அம்மா ரொம்ப அழகா சொல்ல, நான் கருப்பா இருந்தாலும் சத்தம் வரவே மாட்டீங்க. ஆமா. ஆகவே we are worshiping not an ordinary God. ரொம்ப அழகான ஒரு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும். எத்தனை பேர் அந்த முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? கொஞ்சம் கையை உயர்த்துற. ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன், ஆமேன். ஒரு நாள் அவருடைய முகத்தை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க? ஆமே. ரெண்டு கையை அப்படியே உயர்த்தி. இந்த பாட்டு ஆக்சுவலி எங்கள் லிஸ்ட்ல இல்லை, பட் ஐ ஃபீல் ஐ வாண்டட் டு சிங். ரெண்டு கையை உயர்த்தி, அழகானவர் இயேசு அழகானவர். நீங்களே பாடுங்க. அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இனிமையானவர், இனிமையானவர் இயேசு இனிமையானவர். சொல்லுவோம் அழகானவர், அழகானவர். Church, just worshiping. இனிமையானவர், இனிமையானவர் இயேசு இனிமையானவர், இனிமையானவர் இயேசு இனிமையா. அழகானவர், அழகானவர் இயேசு
கரங்களை தட்டி வராமே. We worship you Lord. அழகே அன்பு கூறுவே, அழகே ஆராதிப்பே, அழகே நான்மா உம்மை பாடும். நீங்க மட்டும் கையை உயர்த்தி அழகே நீர் எவ்வளவு அழகுள்ளவர், நீர் எவ்வளவு அழகுள்ளவர், நீர் எவ்வளவு மேன்மையானவர். ஆவில இணைந்தவர்கள் கையை உயர்த்தி அழகே 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 ஆராதிப்பே, உம்மை பாடும். Can we give the Lord a mighty shout of praise this evening? He deserves it all. Hallelujah. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். நான் காலையில் இதை ரோமர் 8 நீங்கள் வீட்டில் போயிட்டு ரோமன்ஸ் 8 வேர்ட் பை வேர்டை வாசிச்சு பாருங்க. யூ வில் ஜஸ்ட் என்ஜாய் இட். ஏன்னா நமக்காக வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஆண்டவர் சபைக்கு ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். யூ ஹாவ் அ கிரேட்டர் பர்பஸ். இங்கே உட்காந்துட்டு இருக்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இப்போ இருக்கிற சூழ்நிலைமையை வச்சு கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றதை கணக்கு போட்டுறாதீங்க. அல்லேலூயா. இப்போ ஒருவேளை உங்ககிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யார் என்பதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. ஒரு அல்லேலூயா. ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுபிகத்தின் ஆவியை பெற்றீர்கள். 17ஆம் வசனத்தில் சொல்றார், நாம் அவருடைய பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பர்பஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி பர்சன். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஐயா சார் கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. எல்லாரும் கொஞ்சம் நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. இப்போ சாதாரணமா தோன்றது, இப்போ சாதாரணமா உள்ள தோன்றலாம், ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் மிக பெரியது, மிக பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. அல்லேலூயா. அதனாலதான் பிசாசு எத்தனையோ முறை அதை தடை பண்றதுக்கு உங்களை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கான். எங்கெங்கயோ கொண்டு போய் உங்களை உடைக்க வச்சுட்டு இருக்கிறான். ஆனா நீங்க யார் என்பதை இந்த ராத்திரி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஆகணும். அல்லேலூயா. நாம் அவரோடு கூட உடன் சுதந்திரமா இருக்கிறோம். we are co-heirs. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்து அவ்வளவு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ரெண்டு கையை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி, can we all just stand up in the presence of the Lord? Hallelujah. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவினீர்,
ஒரு விசை கூட துவங்கியதை முடிப்பீரே. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறேன். துவங்கியதை உன்னோட கடைசி வரைக்கும் வருகிறவர் அவர் மாத்திரம் தான். உன்னோடு கடைசி வரை அவர் வருவார். துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை. துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை. கையை உயர்த்தி தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் சொல்லுவோம். தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நல்லவர் நீர் நல்லவரே, சர்வவல்லவரே. கரங்கள் என் ஆதாரமே. நல்லவர் நீர் நல்லவரே. Jesus, lift up your Lord. என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே. இந்த ராத்திரி தீர்க்க தரிசனமா சிலரோடு கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உன்னில் நற்கிரியை துவங்கினவர், உங்களில் நற்கிரியை துவங்கினவர், உங்களில் நற்கிரியை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை. தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே. அது நன்மையா. நீங்க மட்டும் நல்லவர். நீர் நல்லவரே. We lift up your name, O God. நீர் நல்லவர். எத்தனை பேர் இது மனசுல இருந்து சொல்ல முடியும்? அவர் நல்லவர், நல்லவர். நீர் நல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரம். How good you are to us, O God. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நல்ல கரங்களை தட்டி சத்தமா அவர் நல்லவர். My God is so good ன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷை என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எத்தனையோ முறை பிசாசு அழிக்க நினைச்சான், எத்தனையோ முறை வாழ்க்கை அழிக்க நினைச்சான் பிசாசு. மரணத்தின் விளிம்பில் போன ஆட்கள்லாம் மேபி நீங்க ராத்திரி வந்திருப்பீங்க. நிறைய சூசைட் அட்டம்ஸ், ஆனா ஒரு வாட்டி கூட சக்சஸ் ஆனதே கிடையாது. இல்ல போகும்போதெல்லாம் கர்த்தர் ஏதோ ஒண்ணு பண்ணி காப்பாத்திடுறாரு. எத்தனையோ முறை பிசாசு உங்களை அழிக்க நினைச்சாலும் உங்களில் நற்கிரியை துவங்கினவர் உன்னை குறிச்சு ஒரு திட்டத்தை வச்சுட்டாருன்னா நீ எங்க ஓடினாலும் அந்த திட்டம் உன்னை பின்னாடி தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். நான் சொல்றேன், you are not an ordinary person this evening. உங்களுக்கு பெரிய அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், நீங்க பிரபலமா இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் கூட கர்த்தர் இருக்கிற வர, உன் கூட கர்த்தர் இருக்கிற வர நல்ல கையை தட்டி வராமே. நமது சார்பில் கர்த்தர் இருக்க
எனக்கு எதிராக யார் இருக்க முடியும்? Nothing can be against us. அல்லேலூயா. ரோமர் 8ல ரொம்ப அழகா ஆண்ட்ரூ சொல்ற ஒரு வார்த்தை 33ஆம் வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது விசுவாசிக்கிறீங்களா? பென் சாமுவேல் மட்டும் தான் கால்டு இல்லைங்க. I'm just an ordinary man. It is not about இன்னைக்கு நாம மட்டும் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே பரலோகத்திற்கு சொந்தக்காரர்கள். You are co-heirs. நிறைய பேருக்கு அது என்ன சொல்றது, அது யோசிக்க முடியாத அளவிற்கு அந்த வார்த்தை இருக்கு. உண்மைதான். ஆனா அதுதான் உண்மை. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தர் உங்களை அவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். It is a greater privilege. இது நம்மளால் உண்டான ஸ்லாக்கியம் அல்ல. நாம பண்ற ஜபத்தினாலையும் நாம பரிசுத்தமா முயற்சி பண்றோமே, வாழ முயற்சி, அதனால கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், நம்ம மேல அவர் ரத்தம் இருக்கிறனால. அல்லேலூயா. அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தினால் கிடைக்கப்பட்ட ஒரு பெரிதான கிருபை இது ஈவு. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது பாருங்களேன். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குவார். எனக்கு 34ஆம் வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? பிசாசு உங்களை இப்போ உட்காந்துடலாம். கொஞ்சம் நம்ம உட்காந்து அடிக்கடி எலும்பி ஆமென். இன்னைக்கு அதுதான் ஃபுல்லா நடக்க போகுது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுற மாதிரி இல்லை. சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை விடுற மாதிரி இல்லை. ஐயா, வெளியே போர் அடிக்க தான் நாங்களே உள்ள சும்மா ஏச்சியில் ஏதோ நல்லா பாட்டு பாடுவேன் கேட்டு போகலான்னு பார்த்தோம். இங்கே வந்தால் எலும்பு, கையை காலை உதறு, கையை தூக்கு அப்படின்னு இல்லை. ஒருவேளை தற்செயலாக வந்திருக்கலாம். பட் உங்களை கர்த்தர் ஒரு பர்பஸோடு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். This is a night of transformation. உங்க வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா. எத்தனையோ முறை பிசாசு உங்க வாழ்க்கையை அழிக்க ட்ரை பண்ணா. எத்தனையோ முறை இவன் நீ அவ்வளவுதான், நீ பாவி, நீ வாழ்க்கை முடிஞ்சிட்டு, நீ இனி கர்த்தர்கிட்ட போக முடியாது. பைபிள் சொல்லுது, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தரும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரஸ்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. பிசாசு உங்களை கார்னர் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம கூட ஒருத்தர் நிற்கிறார், நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிட்டே இருக்கார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். பிதாவுடைய பார்வையில டைரக்டா நம்மளை பார்த்தாருன்னு சொன்னா நம்ம கண்டிப்பா இங்க உட்காந்து இருக்க முடியாது. நம்மளாம் அவ்வளோ நல்லவர்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, சாமி நீ நல்லவனா? கொஞ்சம் கேளுங்க, நீ நம்ம நல்ல, நமக்கே டவுட் இருக்கும் நான் நல்லவனான்றது. ஆமென். பேசுற நானும் பெரிய நல்லவன்லாம் கிடையாது. ஆனா பிதா டைரக்டா இப்ப நம்மளை பார்க்கறத விட there is a mediator. என்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினாரோ, இப்போ நடுவுல ஒரு கண்ணாடி வழியா நம்மளை பார்க்கிறாரு, இயேசுவின் கண் வழியா. அப்போ நாம எப்படி தெரியும்? பாவிகளா அல்ல, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்களா அல்ல, அவருடைய ரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய், கழுவப்பட்டவர்களா. ஐயோ, இதுக்கு நல்லா கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிடுறாங்க. இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவ ஈவு. இது புரிஞ்சவங்க சொல்றவங்க சத்தமர் ஆமென். அதனாலதான் நம்ம பாடுறோம், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அல்லேலூயா. இந்த ஸ்டாண்ட்ஸ் அவனை திரும்பி பாடலாம்னு நினைக்கிறேன். துவங்கியதை அவர் முடிப்பார். இன்னைக்கு many started with you. எத்தனையோ பேர் உங்களோட இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்க கூட இல்லை. கொஞ்சம் திரும்பி பாருங்க உங்க வாழ்க்கை. No one is there. ஆனா உங்க ஆரம்பத்தில் உங்க கையை பிடிச்சவர் இன்னை வரைக்கும் கூட தான் இருக்காரு. நான் ஒரு உண்மையை சொல்றேன், உங்களை கடைசி வரை நடத்துகிறவர் இவர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. 2 கையை உயர்த்தி நீங்க சொல்ல போறீங்க, ஜீசஸ் துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை, துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை. அத நம்பிக்கையோடு சொல்லுங்க, துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை. ஒரு விஷயம் கூட துவங்கியதை முடி, உங்க கரத்தை கொண்டு ஆரம்பித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார். தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது
எத்தனை தடைகள் கொள்ளாத பிசாசு உங்களுக்கு விரோதமா கொண்டு வந்தாலும் தாமதமானாலும் அது நிச்சயமாய் நன்மையா முடியும். ரெண்டு கையை உயர்த்தி நல்லவர் நீர் நல்லவரே சர்வவல் எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த ராத்திரி நீர் நல்லவர்? Jesus, you are so good. உம் கரங்கள் என்னாதாரமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம். சிலரோடு தீர்க்க தரிசனமா கர்த்தர் இடைப்படுகிறார். ரெண்டு கையை உயர்த்தி இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா பாடுங்க. பின்னாடி இருக்கிற எல்லாரும் தடைகள் வந்தாலும் உம் தரிசனம், தாமதமானாலும் அது நன்மையா. keep repeating it. தடைகள் வந்தாலும் ராத்திரி எத்தனையோ முறை பொல்லாத பிசாசு உன்னை அழிக்க நினைச்சாலும் அவருடைய தரிசனம் உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கும் காரியத்தை அவர் நிச்சயமாய் செய்வார். தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே. அது நன்மையாய். கடைசியா ரெண்டு கையை உயர்த்தி நீர் நல்லவரே. நீங்க மட்டும் தட்டி உன்னை கொண்டு செய்யும் காரியத்தை நிச்சயமாய் நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நல்ல கையை தட்டி ஒரு ஆமென். எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. ஏங்க சொல்லுங்க, கவலை. நம்ம ஏன்னா இங்க வந்திருக்கிற நிறைய பேர்ல there are a lot of people here today. எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு கவலை இருக்கும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன். யாரா இருக்கீங்களா? நம்மலாம் இங்க நம்ம எல்லாரும் பாடுறோம்ல, நம்ம இங்க எல்லாருக்கும் கவலை இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல. ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு பிரச்சனை. பாடுற எனக்கு இருக்கலாம், இங்க பின்னாடி அக்கம்மாருங்க அண்ணம்மாருங்க பாஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் இருக்கலாம், உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கும். பட் இது எல்லாம் தாண்டி கர்த்தர் நல்லவர்னு பாடுறோம், உயர்த்துறோம். பார்த்தீங்களா? அதுதாங்க கர்த்தர் விரும்புறாரு. ஆமென். என்ன வந்தாலும் அல்லேலூயா. பக்கத்துல போய் சொல்லுங்க, தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். காரணம் அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கு, விட்டு கொடுக்காதவர். அல்லேலூயா. மனுஷன் கையை பிடிச்சா விட்டுருவான், கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லுவான், ஆனா விட்டுருவான். ஆமென். நம்ம கடைசி வரையும் நடத்துபவர். I'm telling you church today, இன்னைக்கு ஒருவேளை பல காரியத்துல என்ன நான் நம்பி பல பேரை நம்பின வந்தேன், ஆனா பாதியிலே விட்டுட்டாங்க பிரதர், பாதியிலே என் கரத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை உடைக்கப்பட்டு ஒருவேளை இங்க ராத்திரி உட்கார்ந்த சத்தத்தை எங்களோட நீங்க ஆராதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு நபரை தெரியும், அவர் ஒரு வாட்டி உன் கையை பிடிச்சிட்டாருன்னா உங்களை விடவே மாட்டார். ஆமென். ஆமென். There was a beautiful prayer someone prayed. ஆண்டவரே, நான் உங்க கையை பிடிச்சிட்டேன்னா சில நேரத்தில் விட்டுருவேன், ஆனால் நீங்க என் கையை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா என்ன வந்தாலும் நீங்க விட மாட்டீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அதை சொல்ல விரும்புறீங்க? ரெண்டு கையை உயர்த்தி, லார்ட் ப்ளீஸ் ஹோல்ட் மை ஹேண்ட். சொல்லுங்க, லார்ட் ப்ளீஸ் ஹோல்ட் மை ஹேண்ட். என் கையை நீங்க பிடிச்சிக்கங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமென். ரொம்ப கம்மியா இருக்கு. கர்த்தர் பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா. இன்னைக்கு வேற யாரையாரோ கையை பிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான் டேஞ்சர். பக்கத்தில் பச்சவங்க வேற யாரா பிடிச்சாங்கன்னா, இந்த நல்ல வார்த்தையில சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க. வேற யாரா பிடிச்சாங்கன்னா, ஏன்னா இந்த டைம்ல வருவாங்க, நான் பிடிக்கிறேன் அப்படின்னு வருவாங்க. நம்பிராதீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நம்பிராதீங்க. சொல்லுங்க, நம்பிராதீங்க. கர்த்தர் பிடிச்சா மட்டும் தான் கடைசி வரை நடத்துவார்.
எத்தனை தடை வந்தாலும் எத்தனை போராட்டம் வந்தாலும் நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு நடத்துவார். அல்லேலூயா. அவருக்கு ஒரு அழகான பெயர் இருக்கு, விட்டு கொடுக்காதவர். Can we all stand up? எல்லாம் இருக்கிற இடத்துல நின்று 2 கையை உயர்த்தி, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும். உண்மையா பாடலாமா? விட்டு கொடுக்கலையே, ஓ சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷர் உதவல நீங்க வந்து நின்னீங்க. சொல்லலாமா? நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷர் உதவல நீங்க வந்து நின்னீங்க. கையை உயர்த்தி, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. சொல்லுவோம், விட்டு கொடுக்கலையே. நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. உங்க சத்தம் உயரட்டும். சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதற்றி கரை சேர்த்தீங்க. சொல்லுவோமா? கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதற்றி கரை சேர்த்தீங்க. நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. மாற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. கையை உயர்த்தி, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சர்ச், விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்காதவர். கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொள்வீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு ஒரு விஷயம் கூட அதை சொல்லலாமா? கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்க்கை கண்டு பாதுகாத்தீங்களே. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனா. அப்ப நீங்க மட்டும் பாட போறீங்க. 2 கையை உயர்த்தி, விட்டு கொடுக்கலையே. ஓ சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் எல்லாரும் சேர்ந்து விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. கண்ணை திறந்து என்ன பார்க்காம அவரை மாத்திரம் உயர்த்தி விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. எல்லாரோட கண்கள் மூடி இருக்கட்டும்.
worship is not about just singing songs. ஏதோ ரெண்டு ஃபாஸ்ட் பாட்டு பாடுறோம், ஏதோ கொஞ்சம் மெலடி பாடுறோம், இல்லை. worship is all about surrendering to the will of God. தேவ சித்தத்திற்கு அர்ப்பணம் செய்வதுதான் ஆராதனை. இயேசு அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். சிலுவையின் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய். இந்த ராத்திரி ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு. Dear youngster, whoever may be, எவ்வளோ செஞ்ச ஆண்டவருக்கு நான் ஏதாகிலும் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் ஒன்னே தான் செய்யணும். just surrender to the will of God. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி நான் அர்ப்பணிக்க போகிறேன் ஆண்டவரே, நான் சும்மா வந்து பாட்டு போகிறதில்ல, சும்மா ஒரு மணி நேரம் பாடணும், அதில் இல்லைங்க ஒரு ஆசீர்வாதம். கம்ப்ளீட் சரண்டரன்ஸ்குள்ள உங்களால் வர முடியுமா? உங்களால் வர முடியுதா? எத்தனையோ முறை கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். எல்லாரும் கண்ணை மூடிடலாம். என்னை பார்க்கறனால ஒன்றும் நடக்காதுங்க. என்னை பார்த்தா வேஸ்ட்டு. கண்ணை மூடிடுங்க, தயவு செஞ்சு கண்ணை மூடிடுங்க. கையை மட்டும் உயர்த்திருங்க. உங்கள் பார்வை, உங்கள் ஏக்கம் எல்லாம் ஏசப்பா மேலே. டோன்ட் லுக் அட் த பிளாட்ஃபார்ம். எங்களை மறந்துடுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை மறந்துடுங்க. நீங்கள் யாருன்றதை மறந்துடுங்க. God is calling you to a place of surrenderance. என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க இருப்பீங்கன்னா, I encourage you to come, run forward into the place of altar. பல முறை கர்த்தர் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறார். இந்த சத்தம் உனக்கு நல்லா கேட்குது. ஏதோ வாசற்படின்று கதவை தட்டுகிறேன். ரொம்ப நாளா சிலரோடு இடைப்பட்டுட்டே இருக்கிறார். ரொம்ப நாளா சிலரோடு பேசிட்டு இருக்கிறார். ஏன் அதை தட்டி விட்டுட்டே இருக்கீங்க? இந்த ராத்திரி ஒரு விஷயம் கூட, இந்த ராத்திரி ஒரு விஷயம் கூட, he is calling you to a place of submission. என்ன அர்ப்பணிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க இருப்பீங்கன்னா, I humbly request you to run forward. என் முன்னாடி நிறைய இடம் இருக்கு. நீங்க ஆண்டவர்கிட்ட ஓடி வர்றதுக்கு யோசிக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் மிக பெரியது. உங்களை கொண்டு அவர் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. Just have to take one step to the place of surrenderance. யோசிக்காதீங்க, ஐயோ சரண்டர் பண்ணிட்டு அதை பண்ண முடியாது, பண்ண. நோ, ஆண்டவர் உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப பெருசாக வச்சிருக்கிறார். ஐம் என்கரேஜிங் யூ. நான் என்னை அர்ப்பணிக்கிற விரும்புகிறேன். ஆண்டவரோடு நான் நடக்க விரும்புகிறேன். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரோடு நான் இணைய விரும்புகிறேன். உலகத்தின் பக்கமாக இல்லை, கர்த்தர் பக்கமாக நிற்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க யாராக இருப்பீங்கன்னா, அன்னைக்கு மோசே பாளையத்தின் வாசல் நின்று கூப்பிடுறாரு. கர்த்தர் பக்கம் நிற்கிறவங்க யாராக இருந்தால் ப்ளீஸ் கம் டு மீ அப்படின்ற, என் பக்கம் வந்துருங்கன்றார். இந்த ராத்திரி ஆண்டவர் எனக்கு உலகமாக வேணும், ஆண்டவரும் வேணுன்றது அது கர்த்தர் அக்செப்ட் பண்ணவே மாட்டாருங்க. இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கணும். டபுள் மைண்டட் மேன் இஸ் அன்ஸ்டேபிள் இன் ஆல் ஹிஸ் வேஸ். டபுள் மைண்டு வேணாம். நான் கர்த்தருக்காக நிற்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க இருப்பீங்கன்னா, முன்னாடி நீங்கள் ஓடி வந்துடலாம். முன்னாடி வந்த நீங்கள் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்க்கை கண்டு கல்லெறிய விழாமல் என்னை காத்து கொண்டு. நீங்களே பாடலாம் எத்தனையோ முறை இல்ல. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்க்கை கண்டு கல்லெறிய விழாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஒரு விசை கூட பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக கையிலும் முன்னாடி வந்த எல்லாரும் மேல கீழே எல்லாரும்
முன்னாடி வந்த ஒவ்வொருவர் மேலும் தேவ கரம் இப்பொழுது உங்களை ஆளுகை செய்கிறது. தேவ சித்தத்தை செய்ய அர்ப்பணித்த உங்கள் மேல் ஒரு புதிய அபிஷேகம் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ ஆவியானவர் இப்பொழுது செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிரசன்னம் முன்பதாக இருக்கிற யாவர் மேலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் செயல்படாத ஒரு மகத்துவமான தேவ வல்லமை ஒவ்வொருவர் மேலும் தேவாக்கினி ஒவ்வொரு மேலும் தேவாக்கினி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வலதுகரத்தை கர்த்தர் இந்த ராத்திரி பிடிச்சு பயப்படாத, திகையாத. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரம் எப்பொழுதும் உன்னை தாங்கும். கர்த்தர் உன்னை தைரியப்படுத்தட்டும். கரங்களை தட்டி ஆவியானவருக்கு எல்லா கணமும். நல்ல வாயை திறந்து ஆவியில நிரம்பி ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் மேல ஊற்றுகிற நேரம். Receive in the name of Jesus I pray. Oh rabala bagadara churabala durama என்னை தருகிறே கரத்தில் என்னை முடிஞ்ச ஒரு சொட்டு கண்ணீரோடு என்னை தருகிறே. உண்மையா சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம். என்னை உருவாக்குமே. God is expecting an 100% surrenderance. முழுமையான அர்ப்பணிப்பு. அதுதான் கர்த்தர் விரும்புறார். 50-50 இல்ல, 90 இல்ல, 99 இல்ல. எதையோ ஒண்ணு இருதயத்துல புடிச்சிட்டு நான் மத்ததெல்லாம் கர்த்தருக்கு தரேன்றதை அவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். The ராத்திரி is calling you to a place of surrenderance. ஐயா, எத்தனையோ முறை உன்னை தொடர்ந்து வந்துட்டே இருக்கார். ஐயா, எத்தனையோ முறை is trying to talk to you personally. போதகன் மூலமா, மைப்பர் மூலமா, சூழ்நிலைகள் மூலமா, ஆண்டவருடைய வார்த்தை மூலமா எத்தனையோ முறை உங்ககிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஐயா, ஆவியை அவித்து போடாதிருங்கள்னு பவுல் எழுதுறாரு. Please don't hurt the Holy Spirit. He is all that we have. முத்திரையாய் பெற்றுக் கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முன்னாடி வந்த உங்களுக்கு ஒரு கேள்வி. Is it a surrenderance of? Is it a complete surrenderance? எதையோ ஒன்று பிடிச்சிட்டு நான் கொஞ்சம் தரேன்றத கர்த்தர் விரும்பல. நான் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, whatever it may be. இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்தது போல இன்னைக்கு மறுபடியும் கூட பேசுறார். சிலதை வேணாம், சிலதை விட்டுரு,
சில காரியம் உனக்கானதல்ல, இது உன்னுடைய பிளான்ல இல்லை, நான் உனக்காக வைத்திருக்கிற திட்டம் கிடையாது, இதுல இருந்து வெளியே வான்னு பலமுறை கர்த்தர் உங்களோட நேரடியாக பேசியிருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் சிலரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சர்ச், ப்ளீஸ் லிசன் டு ஹிம். அமைதலா 2 கையை வானத்திற்கு நேராக உயர்த்து. இடம் முழுவதும் ஆவியானவருடைய பிரசனம். ஆவியானவர் உங்களோட இடைப்படுகிற நேரம் இது. இதை விட்டுறாதீங்க, இதை விட்டுறாதீங்க. இந்த ராத்திரி கர்த்தர் உன்னை அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புகிறார். விட முடியலையா? ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரே, ட்ரை பண்ணுறேன், நான் முடியல ஆண்டவரே, I wanted to leave all those, நான் முடியல ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உதவி செய்வார். ஆவியானவர் உதவி செய்வார். இந்த ராத்திரி இந்த உண்மையான அர்ப்பணிப்புக்குள்ள நீ வரணும்னு விரும்புகிறார். ஏன்னா உன்னை குறித்தவர் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசுப்பாக. ப்ரே ப்ரே கீப். ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்கிறார்னா ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. இது ஒரு அமைதியா ஒரு அழகான நேரம். மேலே கீழே எல்லாரும் தயவு செஞ்சு என்ன பார்க்காதீங்க, என்ன பார்க்கறதுக்கு பார்க்கத்தான் ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆவியானவரும் உங்களுக்கும் ஒரு நல்ல நேரம். இதை விட்டுறாதீங்க, இதை விட்டுறாதீங்க, இதை விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. இந்த ராத்திரி உன் கன்ஃபியூஷன்ஸை கர்த்தர் மாத்தட்டும். ஆண்டவரே எனக்கான வழி எதுன்னு தெரியல ஆண்டவர், நீ முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் சப்மிட் பண்ண. ஆண்டவர் உனக்கு கிளியரான பார்த்து கர்த்தர் தருவார். அவர் சொல்றதுக்கு கர்த்தர் நீ கீழ்ப்படினோன்னு கர்த்தர் விரும்புறார். It is all about obedience. Worship is all about obedience. Worship is all about obedience. 2 கையை உயர்த்தியாம இதெல்லாம் ஷபகலா ரபகதலா ரபலா பகதலா ரபலா கதரபடபது ஷதல ரமனல குந்தரா. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. கேளுங்க, 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 கேளுங்க. ரபா கதல ரிகதல ரபகதல நரமா கதல ரிபகதல துர கலபத திரபல துர துரகபல துர துரிஹதர மௌதல ரபகதல ரபடல துலோகரோ திரதல துரபல நீ விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க ஆவியானவர் உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ வல்லமை இப்பொழுது நிரப்புங்க, 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 நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. உங்க பிள்ளைகளை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். ஒவ்வொருவர் மேலும் இந்த ராத்திரி உம்முடைய ஆவியை நீர் பொழிகிறதற்காக ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கரம் இப்பொழுது அமருகிறதற்காக நன்றி. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. A place of complete surrenderance. Oh Rabba Handa Rakaba. Let God be your strength. கர்த்தரே உங்களுக்கு பலனா இருப்பார், கர்த்தரே உங்களுக்கு பலனா இருப்பார். அவருடைய பலன் உங்களை ஆளுகை செய்யட்டும். Hallelujah. Hallelujah. கையை உயர்த்தி ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன், என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். Beautiful day, beautiful night. உண்மையாவே பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படுகிற ஒரு நேரம். ஏன் தெரியுமா? You have come to a complete surrenderance.
எத்தனை பேர் இப்போ என்னால் சொல்ல முடியும், நான் 100 மொத்தமாக நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன், ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். இனி எனக்குன்னு எதுவும் இல்லை, நான் கத்தர்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன், ஒரு அல்லேலூயா. பியூட்டிஃபுல். உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் அப்படின்னு யோசிக்காதீங்க. அவரே உங்களுக்கு பலனா இருப்பார். He will be your strength. Amen. No more past memories. No more depressions. சில காரியம்லாம் உங்களை தொடர்ந்து மைண்டில் அப்படியே பக் பண்ணிகிட்டே இருக்கும். தூக்கம் நிறைய பேருக்கு இல்லை இன்னைக்கு. இல்லை, தூங்குற டைம்லாம் போய் விடிய காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் தூங்குறேன். இன்னைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிருக்கிறார். இன்னைக்கு அவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டீங்களே, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். யூ கேன் கோ பேக் டு யுவர் பிளேசஸ். ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் போகலாம். கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லிடுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அப்படியே உட்காந்துருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. ஒரு பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து நாம் பாட போறோம். சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. ஆமென், ஆமென். நல்லா கையை தட்டி உற்சாகமா ஆமென் பாட போறோம். எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்க. நல்லா கை தட்டி சந்தோஷமா. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சொல்லுவோம். தூக்கினாரே சென்றீரென்று உயர்த்தினாரே கண்மலை மீது. நீங்க பாடுங்க. தூக்கினாரே சென்றீரென்று உயர்த்தினாரே அற்புதம் அற்புதமே. ஒரே நிமிஷம். இந்த பாட்டை இப்படி பாடக்கூடாது. ஆமென். நீங்க வீட்டில் போயிட்டு அப்புறமா ஆப்பிரிக்கன்ஸ் வர்ஷிப் பண்றத கொஞ்சம் பாருங்க. அந்த மாதிரி நம்ம இங்கே ஆராதிக்க முடியாது. எவ்ரிவன் ஹேர் தேர் ஓன் இது. ஆனால் அவங்க ஆராதிக்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். உட்காந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா சர்ச்சுக்கு வந்திருக்கிறோன்றது அவ்வளோ சந்தோஷம். கர்த்தர் ஆராதிக்கிறோன்றது அதை விட பெரிய சந்தோஷம். சொல்ல போனால் கால் தரையிலே நிற்காது. ஆமாம், நம்ம ரொம்ப சாஃப்டாக உட்காந்துக்கிட்டு கை தேடிட்டு அது நல்லா. பக்கத்தில் பார்த்தோம் நல்லா இல்லை சொல்லுங்க, நல்லா இல்லை. மன சுத்தி வருதே தானா. அந்த பாட்டு எங்கள் லிஸ்ட்டில் இல்லை, அதை நான் பாடுகிறதில்ல. ஆகவே நல்லா கையை தட்டி இயேசுவை உயர்த்துறோம், அதுதான் மெயின். ஆமென். ஆகவே நல்லா கொஞ்சம் நல்லா நம்மளாம் வாலிபர்கள் தானே. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நம்ம வாலிபர்கள் தானே. ஆமாம், 80 வயசு கீழே இருக்கிற எல்லாரும் வாலிபர்கள் தான். இப்போ ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமாம், அல்லேலூயா. நல்ல சேர்ந்து கையை தட்டி பாட போறோம். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரு. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரு. பாடலாமா? ரெடி? 1 2 3 4. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் சேர்ந்து பாடலாமா? கொஞ்சம் சந்தோஷமா. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நல்ல கையை தட்டி எல்லாரும். பக்கத்தில் கொஞ்சம் சிரிக்காம இருந்தாங்கன்னா கொஞ்சம் சிரிமையான்னு சொல்லும். கொஞ்சம் கையில கை தட்டி பின்னாடிலாம் கொஞ்சம் கையை தட்டி எல்லாரும். பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரு, புத்திர சுவீகாரம் தந்திட்டாரு. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரு, புத்திர
சுவிகாரம் தந்திட்டாரே, பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவையிலே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட. சபை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. கடைசியா ஒரு இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நல்ல இயேசுவுக்கு ஒரு கரம் தட்டு. உயர்ந்தவரே, சிறந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மறுபடியும் எழும்ப போறோம், கோச்சிக்காதீங்க. ஆமா, கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஆமா, நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே எழுப்பி நின்று ஹalleluya போயிடலாம். இதுவரை என்னை நடத்தினவர், இனிமேலும் நீங்களே பாடு. இதுவரை இன்னும் ஒரு வாட்டி கூட அந்த லைன் சொல்லலாமா? இதுவரை இதுவரை என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்திடுவீர். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, ராத்திரி நம்பிக்கையோடு அறிக்கப்படுங்க. என்னை கடைசி வரை ஒருவர் நடத்துவார். என்னை நடத்துவீர், நடத்திடுவீர். ஜீசஸ் நடத்திடுவீர், நடத்திடுவீர். எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை பேர் விரோதமாய் எழுப்பினாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் சொல்லுங்க, நடத்துவீர், நடத்திடுவீர். என் கரத்தை பிடித்தவர் என்னை கடைசி வரை நடத்துவீர். சொல்லுவோம், நடத்திடுவீர், நடத்திடுவீர். இத பாட பாட ஒரு தைரியம், திட நம்பிக்கை. உன் கரத்தை பிடிச்சிருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. சொல்லுங்க, சொல்லுங்க, என்னை நடத்துவீர், நடத்திடுவீர். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழுப்பினாலும், என்ன கடைசி வரை நடத்த நீர் என்னோடு இருக்கிறீர் சொல்றவங்க, ஓ நடத்திடுவீர், நடத்திடுவீர். இனிமே நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாது இருப்பார்.
முடியாதபடி எத்தனை சூழ்நிலை வந்தாலும், எத்தனை காரியங்கள் உனக்கு விரோதமா எழுப்பினாலும் கையை உயர்த்தி நடத்திடுவேன். கடைசி வரை எல்லாருடைய வலது ரெண்டு கரத்தை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி அமைதலாய். It is your time. The Spirit of God wants to touch you. And you're not going back the same. நீங்க வந்த வண்ணமா போறதில்ல. ஆண்டவர் உங்களை தொடரணும்னு விரும்புறார். If you want Him, this Holy Spirit is so special. He's so special. அவர் எனக்கு வேணும்னு சொல்றவங்க, if you want Him, I request you to lift up your hands. இந்த ஆவியானவருடைய நடத்துதல் எனக்கு தேவை. நான் தினந்தோறும் அவரோடு நான் இணையணும். I need Him, I want Him சொல்றவங்க நீங்க ரெண்டு கையை உயர்த்தி கேட்கலாம். Lord, I need you. சொல்லுங்க, Lord, I need you. நீங்க ரெண்டு கையை உயர்த்தி அமைதல நில்லுங்க. அவர் உங்களை இந்த ராத்திரி தொட விரும்புறாரு. And you'll be healed as we prayed. You'll be healed. You'll be delivered. கண்ணை மூடி கையை மட்டும் உயர்த்தி just receive Him. Touch. Touch them, oh God. Hallelujah. Hallelujah. Receive Him, church. Receive Him. Receive Him. அவரை ஹானர் பண்ணுங்க. Just adore Him. He will come and touch you. அவரை போற்றுங்க, அவரை கனம் பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. Touch them, Lord. Touch them. Touch them, Lord. Touch them, Jesus. You're being healed by the presence of the Lord.
ஒவ்வொருவரும் இந்த ராத்திரி நீங்க தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலையும் உடைய வல்லமைய கத்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி lift up his holy name. No more sickness. You're being healed by the blood of Jesus. Father, I pray every depression will go out from this place. கையை உயர்த்தி எல்லா மன அழுத்தங்கள் இப்பொழுது, எல்லா பயத்தின் ஆவி, எல்லா தற்கொலையின் ஆவிகள், போராடி கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலும் ஒரு நிரந்தரமான விடுதலை இந்த ராத்திரி ஒவ்வொருவர் மேலும் கேளுங்க கேளுங்க, விடாதீங்க விடாதீங்க. கடைசியாக 2 கையை உயர்த்தி யாவர் மேல் உம்முடைய ஆவியை நீர் பொழிகிறதற்காக ஸ்தோத்திரம். Be healed, be healed, be healed. Let your lives be transformed in the name of Jesus, I pray. கரங்களை தட்டி தேவன் தந்த விடுதலைக்காக, தேவன் தந்த சுகத்திற்காக, தேவன் தந்த விடுதலைக்காக நல்ல நல்ல கை தட்டி உமக்கே எல்லா கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.